ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாசுதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான மன்மத வருடம் மார்கழி மாதம் 24ஆம் தேதி 9/1/2016 சனிக்கிழமையான இன்று பல நல்ல தெய்வீக ஆன்மீக விஷயங்களை பேசலாம். இன்றைக்கி ஒரு சிறப்பான நாள், மிக மிக சிறப்பான ஒரு நாள். ஆஞ்சநேயர் சுவாமியோட ஜெயந்தி பெருவிழா. உங்களுக்கு ராமாயணம்னு சொன்னாலே அந்த ஆஞ்சநேயர் சுவாமியை யாரும் தள்ளவே முடியாது. உங்களுக்கு வஞ்சனை சூதும்பாதும் பல்வினை பிறவி நோய்க்கும் அஞ்சியே அடியாரெல்லாம் அன்புடன் தொழுவார் நாளும் செஞ்சிலை வளைத்த ராமன் சேவடி தாங்கி நிற்கும் அஞ்சனை பாலன் தன்னை அணு தினமும் வணங்குவோம் நாளும்னு ஆஞ்சநேயர் சுவாமியோட புகழை தள்ளவே முடியாது. அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் சுவாமி நமக்கு எல்லா விதமான வரங்களும் தரக்கூடியவர். இன்றைக்கி ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா 7.5 ஆண்டு சனின்றா, ஜென்ம சனின்றா, சில பேர் சனி தசை நடக்கிறதுன்றா, இப்படி பலவிதமான விஷயங்கள் பிரச்சனைகள் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ சனி பகவானால் வரக்கூடிய தொல்லைகளும் ஏவல் பில்லி சூன்யம் மன வருத்தங்கள் கஷ்டம் பிரிவு தொல்லை இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் கோர்ட்டு வழக்குகள் ஜெயிக்கவும் ஆஞ்சநேயர் சுவாமியோட ஒரு பிரயோகம் உண்டு. பொதுவாக இது ஒரு மகா பிரயோகம்னு சொல்லலாம். ஆஞ்சநேயர் சுவாமி மந்திரத்தில் இது ஒரு மகா பிரயோகம்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ஆஞ்சநேயர் சுவாமிக்கு சனிக்கிழமை உகந்த நாள்னு பொதுவாக தெரியும். மூல நட்சத்திரம்ன்றது பொதுவாக தெரியும். இவரோட சிறப்புகள் ஏட்டில் அடங்காத சிறப்புகளை உடையவர். ஏன்னா இந்த ஆஞ்சநேயர் சுவாமிக்கு இந்திரன் வரம் கொடுத்தார். அதனால தான் யுத்தத்தில் இந்திராஸ்திரம் இவருக்கு எந்த விதமான இதுவும் கெடுதலும் இவருக்கு செய்யாது. வருணன் கொடுத்த வரத்தால் வருணாஸ்திரம் இவரை எந்த விதமான கெடுதலும் செய்யாது. இவர் குழந்தையாக இருக்கும் பொழுதே உங்களுக்கு அக்னி பகவான் கொடுத்த அந்த அருளால் அக்னியாஸ்திரம் இவரை ஒன்றும் பண்ணாது. பிரம்மா இவருக்கு பலவித அனுகிரகங்கள் பண்ணதுனால பிரம்மாஸ்திரம் இவரை ஒன்றுமே பண்ணாது. இப்படி பெருமைகளுடைய ஆஞ்சநேயர் சுவாமி நமக்கு எந்த விதமான பலன்களை கொடுப்பார், எந்த விதமான மந்திரங்களை பிரயோகம் பண்ணால் எப்படி நமக்கு அற்புதமான வரங்களை கொடுப்பார்னு பார்க்கலாம். ஆஞ்சநேயர் சுவாமியை யார் பூஜை பண்ணாலும் அவளுக்கு நல்ல ஒரு அற்புதமான அந்த அறிவை கொடுக்குறார். 9 இலக்கணமும் தெரிஞ்சவர். அவர் நினைச்ச ரூபத்தை எடுக்கக்கூடியவர். அதனால தான் ஆஞ்சநேயர் சுவாமிக்கு காமரூபி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. என்ன ரூபத்தை எடுக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த உருவத்தை அவரால் எடுக்க முடியும். அதே மாதிரி இவர் அஞ்சனை புத்திரனாக இருந்ததுனால தான் இவருக்கு ஆஞ்சநேயன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. நிறைய பிரச்சனைகளை இவர் தீர்க்கக்கூடியவராக இருக்கிறதுனால தான் இவருக்கு கலியுக பிரம்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சோழங்கபுரத்தில் இவர் கலியுகத்துக்கு பிரம்ம பட்டம் பெறத்துக்காக தபஸ் பண்ணுறதா சொல்லுவார். சங்கு சக்கரத்தோட யோகத்தில் உட்காந்துருக்கார். இப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் சுவாமியோட மந்திரம் ரொம்ப எளிமையானது. நீங்கள் எப்பயுமே ஆஞ்சநேயரை பூஜிக்கிறதா இருந்தால் ராமபிரானையும் பூஜித்து அதுக்கப்புறம் ஆஞ்சநேயரை பூஜிக்கிறது ரொம்ப நல்ல பலன் தரும்னு சொல்லலாம். ஆஞ்சநேயரோட மந்திரங்கள் எளிமையான மந்திரங்கள் நிறைய இருக்குது. குறைந்தபட்சம் 96 பிரயோகங்கள் பண்ணலாம். ஆஞ்சநேயரோட மந்திரங்களை சொல்லி 96 பிரயோகங்களை செய்ய முடியும்னு சொல்லுவாள். அதில் எளிய மந்திரம்னு சொல்லும்பொழுது அடிக்கடி நம்ம சொல்கிற மந்திரம் தான் உங்களுக்கு ரொம்ப எளிமையான மந்திரம். இப்போ சொல்கிற மந்திரம் 28 தடவை சொல்லலாம், இல்லை 108 தடவை கூட சொல்லலாம். ஆஞ்சநேயர் சுவாமி மந்திரத்தை துளசி மணியாலேயோ ஸ்படிக மணியாலேயோ நீங்கள் ஜபிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு சனி சம்பந்தமான தொல்லை இருக்கக்கூடியவர்கள், கோர்ட்டு வழக்கு இருக்கக்கூடியவர்கள், ஏதாவது வீட்டில் மன வருத்தங்கள் நிறைய இருக்குதுன்னு நினச்சாலும் சில பேர் சொல்லுவாள் செவ்வாய் வெள்ளியில் வீட்டில் சண்டை வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாள். இந்த மாதிரி சுப நாட்களில் சண்டை சச்சரவு வந்தாலும் அந்தி சந்தி சாயிற நேரத்தில் மன வருத்தங்கள் வந்தாலும் இப்போ சொல்ல போகிற ஆஞ்சநேயர் மந்திரத்தை சொல்லலாம். இந்த ஆஞ்சநேயர் மந்திரத்தில் மாலா மந்திரம்னு ஒன்று உண்டு. அந்த ஆஞ்சநேயர் மகா மந்திரத்தில் மாலா மந்திரம். இப்போ இந்த மாலா மந்திரம்ன்றது ஒரு தடவையோ 3 தடவை சொன்னாலோ போகிறோம். ஒரு தடவையோ அல்லது 3 தடவை சொன்னாலோ போகிறோம். நீங்கள் அது பலனை நிச்சயம் எதிர்பார்க்கலாம்.